ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்சியூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடைக்கானல்லையே ரொம்ப ஃபேமஸான அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தோட 10ஆம் ஆண்டு பெருவிழாக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை யார் தலைமை நடத்துகிறா அப்படின்னா இஞ்ஞாசி அற்புதராஜ். இவர் தான் இந்த சர்ச்சையை கட்டினார். அவர் தான் இந்த திருவிழா தலைமை நடத்த போகிறாரு. இப்போ பூசை முடிஞ்சு சப்பரத்தில் சிறுவங்கள் வைக்க ஒரு நாளாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் பிரமாண்டமாக ஜோடிச்சு வச்சுருந்தாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா அதோட பிரமாண்டம் அதுக்கு தெரியும். மக்கள் கூட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த பனிலையும் குளிர்லையும் அவ்வளோ மக்கள் இந்த திருவிழாவில் பங்கெடுக்க வந்திருந்தாங்க. எப்பயுமே அப்புறம் அதாவது தேர் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஃபாதர் அதை ப்ரேயர் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஃபாதர் ஒரு சப்பரத்துக்கும் என்னென்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு தீபம் காட்டிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், ஃபாதர் இங்காசி ஃபாதர் தான் மத குடும்பத்துக்கு சப்பரத்துக்கு பண்ணிட்டு எடுத்து அனுப்பிச்சுட்றேன். ரெடியாக இருந்தாங்க. முளைச்சாரம் நண்பர்கள் வானவெடி மக்கள் எல்லாமே மறந்து இந்த வானவெடிகளை வர்ற லெவலில் இலை முட்டும் அளவுக்கு வானவெடிகள் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலுமே கோயில் மேலே பார்த்தாலும் பட்டாசு, ரோட்டில் பார்த்தாலும் பட்டாசு, குருசடி சப்பரத்து பக்கத்தில் பார்த்தாலும் பட்டாசு, இப்படி எக்கச்சக்கான வகையான பட்டாசுகள் மலைச்சார் நண்பர்கள் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சப்பரம் கிளம்பிடுச்சு. ஃபாதர் இஞ்ஞாசியும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவர் மெதுவாக முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரம்ஸ் வேறு லெவலில் வாசிட்டு இருந்தாங்க. இதுதான் சர்ச்சோட ஃப்ரண்ட்டு. எப்போயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 சப்பரத்தையுமே கோயில் முன்னாடி நிப்பாட்டி காமிச்சிட்டு வானவேடிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி சீனிவாசபுரத்தில் உள்ள மாதா கோயிலை நோக்கி இந்த தேர் எல்லாமே போகும். நீங்களே பாருங்கள் மக்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஏற்றத்தில் தான் இந்த தேர் எல்லாத்தையுமே மக்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த டைமில் பயங்கர பனி குளிராக இருந்துச்சு. அதையும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றதை பாருங்கள். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோயில் மேலே நின்று நம்ம மலைச்சார் நண்பர்கள் எல்லாருமே வான வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க மிக பிரமாண்டமாக இருந்துச்சு. இந்த வியூவில் இருந்து நிறையா பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதை யாரெல்லாம் திருவிழாவுக்கு பார்க்க முடியலையோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஊரில் இருந்துட்டு இந்த திருவிழா மிஸ் பண்ணியிருக்காங்களோ
அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சப்பரம் வந்து தூக்கு சப்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கையிலே தான் வந்து இந்த சப்பரத்தை வந்து தூக்கிட்டு வருவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சப்பரம். எவ்வளோ சப்பரம் வந்தாலும் ஒரு சப்பரம் கண்டிப்பாக வந்து தூக்கு சப்பரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட மாதா இந்த சிலுபம் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இது வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மலைச்சாரல் நண்பர்கள் வந்து ஒரு பயங்கர சத்தமான உள்ள வீடியோ வந்து வச்சுருந்தாங்க. இது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த சப்பரத்தை வந்து இவ்வளோ பெரிய ஏற்றத்தில் வந்து பொதுமக்கள் வந்து நடந்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உகாத்திய நகரோட இந்த இடத்துல வந்து நிப்பாட்டி இந்த பகுதி மக்கள் எல்லாருமே வந்து அவங்க வந்து அவங்களோட வேண்டுதல்கள் பிரேயர் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. மலைச்சாரல் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பந்தல் போட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். அப்புறம் மெதுவாக வந்து மெயின் ரோடுக்கு வந்துருச்சு. மெயின் ரோடு வந்தோடனே அந்த பகுதி இளைஞர்கள், கொடைக்கானல் இளைஞர்கள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை சிறப்பாக வந்து நடனமாடி வந்து அவங்களோட மகிழ்ச்சிகளை வந்து இந்த குழுவிலே வந்து தெரிஞ்சிருக்காங்க. நீங்களே வந்து அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பாருங்கள். இந்த திருவிழாவிலே வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா வந்துட்டு தேர் எல்லாமே, அதாவது சப்பரம் எல்லாமே வந்து மெயின் ரோட்டுக்கு வந்தோடனே வந்து எல்லாமே வந்து நேராக நிற்கும். அதை பார்க்கவே வந்து ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஃபைனலாக வந்து அப்புறம் எல்லாமே வந்து நம்ம மாதா சர்ச்சுக்கு வந்து வந்துடுச்சு. இங்கே வந்து எல்லாமே வந்து இறக்கி வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், இறக்கி வச்சுட்டு 3 சாமியையுமே வந்து மாதா, கவல் சமணசு, இன்ஃபென்சஸ் 3 பேருமே வந்து உழுப்பி வச்சுட்டு ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணி
இரவு திருவிழா வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. மறுபடியும் பகல் திருவிழா இருக்குது. பகல் திருவிழா நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போடுற அப்டேட் ஈஸியாக உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணிட்டு அதை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.